गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलम्। राम राम, வெல்கம் டு போஜனாலய தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால மகாலயபக்ஷம் டே 7ஓட லஞ்ச் மெனு பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட்டாக நாட்டுக்கறி காய்களை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம டெய்லி மெனு போட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி டே 7ல் என்ன பண்ண போகிறோம்னா பாசிப்பருப்பு போட்டு காராமணி பொரிச்ச கூட்டு, இது சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஜீரா ரசம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பருப்பு தொகையல் பண்ண போகிறோம். ஸோ இது ஒவ்வொன்றா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலய தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் போகிற ரெசிபிஸ் எல்லாமே நோ ஆனியன், நோ கார்லிக், சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், ஃபெஸ்டிவலில் போடக்கூடிய ஸ்வீட்ஸு, காரம், எந்தெந்த ஃபெஸ்டிவலுக்கு என்ன பண்ணணும் எல்லாமே நம்மளோட சேனலில் போட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா கூட என்னோட கமெண்ட்டில் வந்து சொல்லலாம், தாராளமாக நான் பண்ணி காமிக்கிறேன். நோ ஆனியன், நோ கார்லிக் ரெசிபிஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு காராமணி பொரிச்ச கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்புங்கிறது ஒரு 100 கிராம். நான் ஒரு 5 பேர் சாப்பிட்றதுக்கு பண்ண போகிறேன். இதுக்கு நிறைய பருப்பு போடக்கூடாது, அப்புறம் கூட்டு ரொம்ப கெட்டிமாக ஆகிடும். ஏன்னா நம்ம இதில் அரைச்சி வேற விட போகிறோம். ஸோ கொஞ்சமாக பருப்பு சேர்ந்த மாதிரி வரணுங்கிறதுக்காக ஒரு 100 கிராம் கிட்ட போட்டுருக்கேன். போட்டுன்ட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க காராமணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த காராமணி வேகிறதுக்கான ஜலத்தை இதில் சேர்த்துக்கிறேன். காராமணி அந்த பருப்பு ரெண்டுமே வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கலர் கொடுக்கறதுக்கு, நெக்ஸ்ட்டு உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 2 விசில் விட்டு குக்கரில் வச்சு மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துன்னு வர போகிறோம். விசில் விட்டு எடுத்துன்னு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு பொரிச்ச கூட்டுக்கு வறுத்துண்டுலாம். பொரிச்ச கூட்டுக்கு என்னெல்லாம் வறுத்துக்கணும்னு பார்த்தா, லைட்டாக ஒரே ஒரு முட்டை எண்ணெய் விட்டுக்கலாம், நிறைய வேண்டாம். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூனால் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் இதுக்கு மிளகு காரம் தான் மெயினான காரம். ஸோ வந்து மிளகு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ மிளகா வத்தல் தேவைன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4-5 மிளகா வத்தல் சேர்க்குறேன். இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்தோன்னா போகிறோம், ரொம்ப வறுக்கணும்னு கிடையாது. உளுந்தோட அந்த பச்சை ஸ்மெல் போனால் போகிறோம். ஸோ இது லைட்டாக வறுபட்டுருச்சு. இதில் ஜீரகம் நம்ம கொஞ்சமாக சேர்த்துட்டா போதும், ஆனால் அது ரொம்ப வறுக்கணும்னு கிடையாது. லைட்டாக அந்த சூட்லேயே நம்ம சேர்த்துட்டுலாம். ஸோ வந்து கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதில் தேங்காயும் இதிலே சேர்த்து ஒரு பெரட்டின்றலாம். ஸோ வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். அந்த சூட்லேயே இதுவும் அப்படியே வறுப்பட்டுரும். இது எல்லாமே வறுப்பட்டுருச்சு. இதில் அப்படியே ஒரு பெரட்டிட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துட போகிறோம். இவ்வளோதான், சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான் பொரிச்ச கூட்டுக்கு. நம்ம தாளிக்கும் பொழுது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நம்ம குக்கரில் வேக வச்ச இந்த காராமணி வெந்துருத்து. இதுக்கு நம்ம இப்போ வறுத்து வச்சிருந்த தேங்காயை அரைச்சி இதில் விட போகிறோம். இப்போ இந்த கூட்டும் இந்த பருப்பும் இந்த காராமணியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு. நம்ம நிறைய விசில் விடக்கூடாது, 2 விசில் தான் நான் விட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் தனித்தனியாக வேக வச்சு சேர்த்துக்கிறதுனா கூட சேர்த்துக்கலாம், அது அவளோட சௌரியம். நான் ஈஸியாக பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு குக்கரில் வேக வச்சுருக்கேன். இப்போ இதில்
நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா உளுத்தம்பருப்பு மிளகு ஜீரகம், அதை வந்து அரைச்சதை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு செமி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா தான் கூட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை தொட்டுன்னு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதை அப்படியே இதில் விட்டுக்கிறேன். விட்டுட்டு இந்த பச்சை ஸ்மெல் போக ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுதுன்னா இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டோம்னா சூப்பரான பொரிச்ச கூட்டு, காராமணி பொரிச்ச கூட்டு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ இது ஒரு கொதி வந்துருக்கு. ஆல்ரெடி நம்ம இதில் இது பெருங்காயம் எல்லாமே நம்ம சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். சூப்பராக இது கொதிச்சிருக்கு. இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுக்கலாம். இதை இறக்கி வச்சுட்டு இதில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன் நான். நம்ம ஆல்ரெடி உளுத்தம்பருப்பு சேர்த்து தான் வந்து அரைச்சிருக்கோங்கிறதுனால இப்போ இதுக்கு உளுத்தம்பருப்பு தாளிக்க போகிறது இல்லை. ஜஸ்ட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறமா கறிவேப்பிலை மட்டும் வாசனைக்கு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சுன்னு இருக்கு. நான் கொஞ்சமாக கறிவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போது இதை அப்படியே இந்த கூட்டில் எடுத்து விட்டு போகிறோம். ஸோ சூப்பரான காராமணி பொரிச்ச கூட்டு ரெடி ஆகிடுது. இன்னும் கொஞ்சம் மட்டும் நான் ஜலம் விட்டுக்கிறேன். ஸோ நம்ம பிசைஞ்சு சாப்பிட போகிறோங்கும் பொழுது கொஞ்சம் செமி லிக்விடாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு பருப்பு தொகையல் பண்ண போகிறோம். அதுக்கும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். ஸோ எண்ணெய் விட்டுண்டு துவரம்பருப்பு ஒரு 1/4 கப்பு துவரம்பருப்பு, உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னு பார்த்துக்கோங்க. நான் இது வந்து நம்ம கொஞ்சம் போட்டாலே நிறைய வந்துடும். ஸோ நான் இன்றைக்கி தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கு தான் பண்ண போகிறேன், அதனால் நான் கொஞ்சமாக அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் நிறையா வேணும்னா நீங்கள் நிறையா அரைச்சிக்கலாம். துவரம்பருப்பு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இதுக்கு வந்து காரத்துக்கு ஒரு 4-5 மிளகு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வரமிளகா ஒரு 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் காரம் ஜாஸ்தி வேணால் நீங்கள் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. இது நல்லா வறுத்துன்ட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு பெருங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். ஸோ அவ்வளோதான். இது வறுப்பட்டுருச்சு. இதை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு தட்டில் கொட்டிட்டு, தட்டிலையோ ஒரு கிண்ணத்துலையோ கொட்டின்ட்டு மேலாப்பில் கொஞ்சம் ஜலம் விட்டுட்டோம்னா ஊறின்னு இருக்கும். ஊறினதுக்கப்புறம் அரைச்சோம் அப்படின்னா நல்லா கண்டு வரும். ஸோ அதுக்கு வந்து அரைக்கும் பொழுது கொஞ்சம் உப்பும் பெருங்காயம் மட்டும் சேர்த்துக்கணும். நான் அரைக்கும் பொழுது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது பருப்பு தொகையிலுக்கு நம்ம இந்த பருப்பு கொஞ்சம் நாழி ஊற வச்சுருந்தோம். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் அதில் வறுக்காததுனால இதில் வந்து பெருங்காயம் பொடியாக போட்டுக்கிறேன். இல்லை நீங்கள் கட்டி பெருங்காயம் வேணுன்னா கூட கட்டி பெருங்காயம் வறுத்துக்கலாம். இதை அப்படியே, அதாவது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக குறைப்பாக அரைச்சி எடுத்துடணும். அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு நான் காமிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. சூப்பராக பருப்பு தொகையிலும் ரெடி ஆகிடுது. இப்போ நெக்ஸ்ட்டு ஜீரா ரசம் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி இந்த மாதிரி ஈயசொம்பில் நான் ஆல்ரெடி விட்டு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான கல் உப்பையும் நான் இப்போவே இதிலேயே சேர்த்துடுறேன். ஸோ இது அதுக்கப்புறம் வாசனைக்கு பெருங்காயம் இதையும் போட்டுன்றேன். இது ஒரு 5 நிமிஷம் புளி பச்சை ஸ்மெல் போக கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜீரா ரசத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதில்
இது ஜீரா ரசம் அப்படிங்கிறதுனால நமக்கு ஜீரகத்தோட டாமினேஷன் தான் நிறையா இருக்கணும். மிளகு சும்மா பேருக்கு கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கிறேன். ஜீரகம் கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனால் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரே ஒரு மிளகா வத்தல், 1 2 காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா வத்தல் இதையும் போட்டு இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடுறேன். அரைச்சி எடுத்து வந்துட்டு காமிக்கிறேன். இப்போது ரசம் நல்லா கொதிச்செடுத்து புளி பச்சை ஸ்மெல் போக இப்போ நம்ம அரைச்சதை சேர்த்துடலாம். நம்ம துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை இது ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் ஜலம் விட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நைஸாக தான் அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். ஸோ இதை அப்படியே சேர்த்துட்டு இது நுரைச்சி வரும்பொழுது நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போது ரசம் நுரைச்சி வரதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு தாளிப்பு போட்டுடலாம். ஒன்றும் இல்லை, இது நெய்யில் கடுகு மட்டும்தான் நம்ம போட போகிறோம். இது ஜீரா ரசங்கிறதுனால ஜீரகத்துக்கு தாளிப்பு தேவையில்லை. ஜஸ்ட்டு கடுகு மட்டும் நம்ம தாளிச்சோன்னா போகிறோம். அதுக்குள்ளே இது நுரைச்சி வந்துடும். பாருங்க, நெய்யில் கடுகு மாத்திரம் போட்டு தாளிச்சிருக்கேன். இதை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நுரைச்சி வரும்போது நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பராக ஜீரா ரசம் ரெடி ஆகிடுது. ஸோ சூப்பரான மகாலயபக்ஷம் டே 7ஓட லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட சாதம், காராமணி காய் போட்டு பொரிச்ச கூட்டு, இது தட்டைப்பயத்தங்கான்னு கூட சொல்லுவா, தாராளமாக நம்ம இது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரக ரசம், பருப்பு தொகையல். சிம்பிளான மெனுவாக இருந்தால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. மிளகு ஜீரகம் சேர்த்து நம்ம சமைக்கிறதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அவ்வளோதான், இன்னையோட சிம்பிள் மெனு ரெடி ஆகிடுது. இதோட நீங்கள் ஆற்றுல போட்ட வடாமோ அப்பளாமோ இருந்ததுன்னா பொரிச்சிக்கலாம். ஆற்றுல போட்டதாக இருந்தால் பொரிச்சிக்கலாம், அது உங்களோட சௌரியம். ஸோ அவ்வளோதான். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்குதுன்னு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். நீங்கள் இந்த மெனுவை பார்த்து அப்படியே 7வது நாளுக்கு என்ன சமைக்கணுமோ அப்படியே 7வது நாள் அன்றைக்கி சமைச்சிடலாம். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம். ராம் ராம். வெல்கம் டு போஜனாலய தமிழ். இன்னைக்கு மகாலயபக்ஷ பலகாரம் என்ன பார்க்க போகிறோம்னா, உசிலி உப்புமா. அதாவது உசிலின்னு சொல்லக்கூடிய அரிசியும் பயத்தம்பருப்பையும் வச்சு பண்ணுற ஒரு டிஃபன் வெரைட்டி. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு உப்புமா மாதிரி தான். ஸோ இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அழாக்கு அரிசி, பச்சை அரிசி எடுத்துன்னு இருக்கேன். எந்த கப்பால் அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதே அழகால் பாதி அளவுக்கு பயத்தம்பருப்பு. இதை நம்ம ஒரு வறுத்துட்டு பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது ரைஸில் பண்ணுறதுனால நம்ம பலகாரமாக பண்ணுறதுனால வறுத்துட்டு பண்ணுறோம். இப்போ நார்மலாக நம்ம ஏகாதசி அன்னைக்கோ இல்லை விரத நாட்களில் இந்த மாதிரி ரைஸ் எடுத்துட்டா அதை வறுத்துட்டோ இல்லை பின்னம் பண்ணிட்டோ நம்ம சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ அந்த ரீதியில் நம்ம இதை வறுத்துட்டு பண்ணுறோம். ஸோ இதை லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்க போகிறோம். வறுத்துனுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம உசிலியாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கலாம். இது ரொம்ப வறுக்கணும் கிடையாது, ஓரளவுக்கு லைட்டாக வறுத்தா போகிறோம். இப்போ இது நம்ம லைட்டாக வறுத்துண்டாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது உசிலி பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான குக்கரில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. ஸோ இதில் பருப்பெல்லாம் செவந்த உடனே இதில் வரமிளகா சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு, தாளிப்புக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயம் வாசனைக்கு சேர்த்துக்கிறேன். துருகின தேங்காய் ஒரு 1/4 மூடி சேர்த்துக்கிறேன்.
இப்போது இது ஒரு பெரட்டின்ட்டு ஸோ இப்போது இந்த தேங்காயும் பெரட்டியாச்சு. இதில் ஒரு அழகுக்கு 3 அழகுன்னு ஜலம் கணக்கு பண்ணி அதை தவிர நம்ம 1/2 அழகு பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ மொத்தமாக நான் வந்து ஒரு 4 அழகு 4 டம்ளர் தண்ணி விடுறேன். 3 3.5லேருந்து 4 டம்ளர் ஜலம் விட்டேன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஜலம் விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட்டோ கல்லுப்போ உங்களுக்கு எது வேணுமோ சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதிக்கட்டும். நம்ம இதை வறுத்துட்டு பண்ணுறோங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் வெந்து போயிடும். அதனால் கொஞ்சம் ஜலத்தை கம்மியாக வச்சுக்கோங்க. ஒரு 4 கப் தண்ணி வரைக்கும் விடலாம், அதுக்கு மேலே விட வேண்டாம். ஸோ இல்லைனா குழஞ்சிரும். இல்லை உங்களுக்கு குழசலாம் வேணும் அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் ஒரு 1க்கு 3 ப்ளஸ் ஒரு 1/2க்கு 1.5 4.5 கப்பு விடலாம். 4 கப்பே போதுமானது. ஸோ இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசி பருப்பை அப்படியே ஆட் பண்ண போகிறோம். இது சுத்தமான அரிசிங்கிறதுனால நான் அப்படியே வறுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் களைஞ்சிட்டு கூட அதை வறுத்துக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இப்போது ஜலம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த வறுத்து வச்சுருக்க இந்த அரிசி பருப்பை அப்படியே இதில் சேர்த்துன்ற போகிறோம். லைட்டாக இந்த அரிசி கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டால் போதும். ஜாஸ்தி விட்டோம்னா குழஞ்சிரும். ஸோ 2 விசில் தாராளமாக போதும். இப்போ இது மூடி வச்சுட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இதை நம்ம 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. ஸோ ஸ்டீம் போயிடுத்து பார்க்கலாம். பார்த்தேன்னா தெரியும் சூப்பராக வெந்திருக்கு. அதே சமயம் உதிராகவும் இருக்குது. நம்ம அரிசி வறுத்துட்டு பண்ணினதுனால நல்லா உதிராக ஜம்முன்னு வந்திருக்கு. இதுக்கு லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னா மேலாப்பில் கொஞ்சமாக நெய் விட்டுக்க போகிறோம். நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் நெய் விட்டுட்டு கலந்து விட்டோம் அப்படின்னா உதிராகவும் இருக்கும். ஆறுனா கூட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இந்த உசிலி உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுது. சூப்பரான உசிலி உப்புமா ரெடி ஆகிடுது. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னியோ இல்லை ஊறுகாய் தொட்டுன்னு சாப்பிட்லாம். இது வெறுமனையே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இல்லை சர்க்கரை அது மாதிரி எது வேணாலும் வச்சுன்னு சாப்பிட்லாம். நாங்கள் இன்றைக்கி ஊறுகாய் தொட்டுன்னு தான் சாப்பிட போகிறோம். ஸோ உங்களோட சௌரியம். சப்போஸ் தேங்காய் சட்னி வேணால் அரைச்சிக்கோங்க. இது மதியானம் சாம்பார் குழம்பு எது கூட வேணாலும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபி. சட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. இன்றைக்கி மகாலய பக்ஷத்தோடைய இந்த பலகாரம் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.